போற்றி. அன்பர்களே, இன்னைக்கு காலங்கி சித்த பெருமானை பற்றி பார்க்க போகிறோம். காலங்கி சித்த பெருமான் வரலாறு விரிஞ்சி கிடக்குது பல இடத்துல, பல யுகங்களாக. 3000 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்து இன்றைக்கும் அருவமாக இருக்கிறாங்க. நம்ம கேட்டால் உருவமாகவும் வந்து நமக்கு அருள் புரிவாங்கன்னு வரலாறு சொல்லுது. மனசார நம்ம காலங்கி சித்த பெருமானை வணங்கி இந்த உரையை மேலே தொடங்கலாம். காலங்கி சித்த பெருமான், காலங்கின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சீனாவில் காலங்கின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்லேருந்து அவர் வந்ததுனால காலங்கி சித்த பெருமான்னு பேர். கால்னா காற்று, அங்கின்னா உடை. காற்றையே உடையாக அணைஞ்சிருக்க, தன் உடலே வந்து காற்றாக இருக்கிறதுனால காலங்கின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த 2 விஷயமா காலங்கி சித்த பெருமான் அவருக்கு பேர் வந்திருக்கு. காலங்கி சித்த பெருமானுடைய குரு திருமூல பெருமான். திருமூல பெருமானுக்கும் காலங்கி சித்த பெருமானுக்கும் அந்த பிரதான குரு சிஷ்ய உறவுகள் இருந்திருக்கு. இப்படி இந்த வரலாறு நம்ம பின்னாடி பார்க்கலாம், அது எப்படி இருந்ததுன்ட்டு. இப்போது காலங்கி சித்த பெருமான் சதுரகிரி மலையில் பல காலம் தவம் இருந்திருக்காங்க. அவருடைய ஞான பாடல்லே இது சொல்லியிருக்காங்க. ஒரு 30 பாடல் தான் அந்த பாடல் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சதுரகிரின்னு ஏன் பேர் வந்தது, சதுரகிரின்னு ஏன் பேர் வந்ததுன்னு அவங்களே விளக்கம் சொல்லியிருக்காங்க. 4 வேதங்களும் கலந்த ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதி, அதுதான் சதுரகிரி. அப்படிப்பட்ட அற்புதமான சித்தர்கள் வாழும் மலை தான் சதுரகிரி. இது ராஜபாளை பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இந்த மலை இருக்குது. நீங்கள் போகலன்னா டெஃபினட்டாக போய் பாருங்கள். இப்போது சதுரகிரி மலையில் வந்து காலங்கி சித்த பெருமான் பல காலம் தவம் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள் இந்த குகையில் தவம் இருந்தாங்க, அந்த குகையில் தவம் இருந்தாங்கன்ட்டு அவங்க பாடல்களை விளக்கியிருக்காங்க. அப்படி வந்து சித்தர்களுடைய ஒரு பிறப்பிடமாக, ஒரு இருப்பிடமாக இருக்குது அந்த சதுரகிரி மலை. காலங்கி சித்த பெருமானை பற்றி இன்னும் அதில் ஒரு கதை இருக்குது. அது எப்படின்னா, ஒரு நாள் தவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சதுரகிரி மலையில். இதை கேள்விப்பட்ட ஒரு பணக்காரர், ஒரு பெரிய செல்வந்தர் வந்து, சித்த பெருமானே நீங்கள் எனக்கு உதவணும், நான் வந்து ஒரு சிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் சேர்த்து வச்ச பொருள் எல்லாமே போயிடுச்சு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஆலய பணி இன்னும் முடியல, நீங்கள் தான் இது பண்ணணும்னு முதல்ல அது வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்களாம், அதை அப்படியே விட்டுடுவாங்களாம். ஆனால் அந்த பெரியவர், அந்த செல்வந்தர் எப்படியாவது வந்து இவரால் நமக்கு உதவி பண்ண முடியும்ன்ட்டு பல சேவைகள் கூட இருந்தே பண்ணிகிட்ருப்பாங்களாம். ஒரு நாள் வந்து தூங்கும்போது அந்த செல்வந்தர் வந்து உளருவாங்களாம், என்னென்ன கோயில் முடியலையே, சிவபகவானே எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கும் போது இவருடைய நிலையை உணர்ந்து காலங்கி சித்த பெருமான் இந்த மலைக்கு போய் மலையில் உள்ள சில மூலிகைகளை பிடிச்சி வகார தைலம், அதாவது வகார தைலம்னா பொண்ணாக்குறது, சுத்தமாக தங்கமாக மாற்றி சில விஷயத்தை எடுத்து கொடுப்பாராம், தங்கமாக கொடுப்பாராம் அந்த செல்வந்தருக்கு. அந்த செல்வந்தர் அதை யூஸ் பண்ணி அந்த பணத்தை வச்சு அது வந்து கோயில் திருப்பணியை முடித்து கும்பாபிஷேகம் நடந்துருமா. இப்படி வந்து அந்த வரலாறு சொல்லுது. இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து சதுரகிரி மலையில் நடந்திருக்கு. இப்போது காலங்கி சித்த பெருமான் பல ஊருக்கு, சீனாவில், வட இந்தியாலாம் ட்ராவல் பண்ணிவிட்டு சேலத்துக்கு பக்கத்தில் கஞ்சமலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் வந்து தவம் புரிய ஆரம்பிச்சிருவாங்களாம். ஒரு நாள் தவம் புரியும் பொழுது தன்னுடைய ஞான திருஷ்டியில் 2 சிவலிங்கம் தெரியுமா. அந்த சிவலிங்கத்தை யாருன்னு தெரிஞ்சிடுமா, அது ராமபிரானோட மகன்களான லவகுசா. ஸோ அதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்ட உடனே அந்த சிவலிங்கத்தை வந்து அது சுயம்பாக வந்திருக்கு வேறு. அதனால் அதை வந்து அவங்க வந்து திருப்பியும் வந்து பூஜைகள் பண்ணி பலகாலம் அந்த லிங்கத்தோடைய பூஜைகள் பண்ணி அங்கே ஜீவசமாதி அடைஞ்சதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது. இது நடந்தது திரேத்த யுகம். 4 யுகங்கள் இருக்கு இல்லையா, சத்தியுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ திரேத்த யுகத்தில் நடந்தது எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னாடின்னு பாருங்கள், அந்த நடந்திருக்கு. இப்போது 2003 அந்த இடத்துல காலங்கி, அங்கே வாழ்ந்த ஒரு அன்பர்கிட்ட, அந்த ஏரியாவில் வாழ்ந்த ஒரு அன்பர்கிட்ட காலங்கி சித்த பெருமான் அவருடைய உணர்வால் உணர்த்தி இது வந்து அந்த லிங்கங்கள்லாம் சரியாக திருப்பி ரெடி பண்ணி அங்கே வந்து கோயிலும் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் வந்து 2003 வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்குது. அப்படி வந்து அந்த இடத்துலையே வந்து காலங்கி சித்த பெருமானுக்கும் அங்கே ஒரு கோயில் பண்ணியிருக்காங்க.
இப்படி வந்து அந்த கோயிலும் திருப்பி வந்து அவர் கும்பாபிஷேக நிலையில் வந்து இன்றைக்கி நமக்கு அருள் புரிய காத்துட்ருக்கு. இப்போது கஞ்சமலையில் காலங்கி சித்த பெருமான் இருந்ததற்கு ஒரு சான்ற ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் திருமூல பெருமானும் காலங்கி சித்த பெருமானும் வருவாங்களாம், இந்த மலைக்கு வந்துட்டு தங்கியிருப்பாங்களாம் பல காலமாக. ஒரு நாள் வந்து திருமூல சித்த பெருமான், நீ வந்து எனக்கு சமைச்சு வை, நான் போய் மூலிகைகள்லாம் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்களாம். அப்போது மூலிகைகள் பறிச்சுட்டு வரும்பொழுது இவர் வந்து சமைப்பாராங்க குருக்காக. சமைக்கும் பொழுது சாப்பாடு வேண்டியிருக்கான்ட்டு ஒரு குச்சி எடுத்து கிண்டு வரான். அந்த கிண்ண ஒன்று அந்த சாப்பாடெல்லாம் கருப்பாயிடுமா. அஜய்யோ, இதை பார்த்தா குருநாதர் திருமூல பெருமான் வந்து நம்மளை திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாட்டையும் இவர் சாப்பிட்டு வரான். உள்ள சாப்பிட்டா பார்த்தா அது என்ன ஆகணும், என்றும் மாறாத ஒரு இளமையான உருவத்துக்கு அவர் கொடுத்துருமா. இதை வெளியில் போயிட்டு வந்து திருமூல பெருமான் பார்த்துட்டு இந்த நிலைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அட இது எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்களாம். அதுவும் நானே தரேன்ட்டு தன் வாயிலிருந்து கக்கி வயிற்றுக்கு போனதெல்லாம் வெளியில் கக்கி திருமூல பெருமான் கொடுத்த உடனே ரொம்ப திருமூல பெருமான் மனம் குளிர்ந்து எல்லா தீட்சைகள், சிவ தீட்சைகள் அத்தனை தீட்சைகளும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருவாங்களாம். ஏன்னா தன் குருவுக்கு தனக்கு கிடைச்சது தன் குருவுக்கும் கிடைக்கணுன்ற ஒரு இதில் வந்து அது பண்ணதுனால. அதற்கப்புறம் பல ஆயிரங்காண்டு கரபுரீஸ்வரர், கஞ்சமலை பக்கத்து கரபுரீஸ்வரரில் அந்த சிவபகவானை நினச்சி காலங்கி சித்த பெருமான் தவம் புரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் கரபுரீஸ்வரர் அந்த சிவபகவான் நேரில் வந்து, நீ வந்து இன்னையிலேருந்து சித்தேஸ்வரர்ன்ட்டு இந்த மலை பக்கத்திலேயே வந்து நீ எல்லாருக்கும் அருளாசி செய்யணும்னு சொல்லிட்டு சித்தேஸ்வரர்ன்ட்டு ஒரு பேரையும் அவங்களுக்கு சுட்டிடுவாங்களாம். அன்னையிலேருந்து அங்கே சித்தேஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குது. இப்போது இது எங்கே இருக்குன்னா, சேலத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு கிட்டத்தட்ட அந்த தூரத்தில் இந்த மலை இருக்குது. இன்றைக்கும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வர்றவங்களுக்கு காலங்கி சித்தர் பெருமானுடைய ஆசீர்வாதமும் அருளாசையும் கிடைக்குதுன்ட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். இப்போது காலங்கி சித்த பெருமானுக்கு கரடி சித்தர்னு ஒரு பேர் இருக்குது. அது எப்படி வந்துன்னு பார்ப்போம். சோழ நாட்டில் உத்தமபுரம்னு ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து காடன்னு ஒருத்தர் இருப்பாங்களாம். அவர் கீழே வந்து அவர் தங்கச்சி மகனும் கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அப்போது அந்த காடனுக்கு 4 பெண் குழந்தைகளாம். அதில் வந்து அந்த தங்கச்சி மகன்கிட்ட இவர் வாக்கு கொடுப்பாராம், மருமகனே நான் வந்து ஒரு பெண்ணை வந்து உனக்கு மனமடித்து கொடுக்குறேன்ட்டு. முதல் பெண்ணை முதல்ல சொல்லுவாராம். ஆனால் மனமடிக்கும் பொழுது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வரான். 2வது பொண்ணையாவது உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாராம். திருப்பியே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டானா, வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். 3வது பொண்ணு அப்படி நடந்துருமா. கடைசியாக ஒரு நாள் வந்து 2 பேரும் நடந்து போயிட்டுருப்பாங்களாம் கஞ்சமலை சைடில். அப்போ வந்து இந்த பேச்சு வருமா, மருமகனே 4வது பொண்ணு உனக்கு மட்டும்தான் சொல்லுவாராம். இப்போ அந்த மருமகன் சொல்லுவாராம், நான் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, நான் பார்த்துக்கிறேன் வழியே, நீங்கள் வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுத்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் காலங்கி சித்த பெருமான் கரபுரீஸ்வரரை வந்து தரிசிக்கிறதுக்கு கரடி உருவில் அங்கே போயிட்டுருப்பாங்களாம். அப்போது அதோ போது பார்த்தியா அந்த கரடி மேலே ஆணையா, கரடின்னு யாரும் தெரியாத பட்சத்தில் அவர் வந்து காமிச்சு சொல்லுவாராம், அந்த கரடி மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் 4வது மகளை உனக்கு தான் கட்டுறேன்ட்டு. ஆனால் கதை மாறும். கொஞ்ச நாள் கழித்து வழக்கம் போல் 4வது பொண்ணுக்கும் வேறு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்து கல்யாணத்துக்கு கொண்டு வந்துடுவார். ஆனால் அந்த கல்யாணத்தை மருமகன் வந்து நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்க அந்த கரடி மேலேன்னு சொல்லுவாராம். இவருக்கு தான் அந்த கரடி எங்கே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கரடி மேலே தான் சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த கரடியை வந்து பேசட்டும், வந்து சொல்லட்டணும்னு மனமுருங்கி அந்த மருமகன் வேண்டும் பொழுது காலங்கி சித்த பெருமான் அங்கே கரடியாகவே வந்து எல்லாத்தையும் சொல்லுவாராம். அந்த விஷயங்களெல்லாம் இல்லை 3 வாட்டியும் இவர் 3 வாட்டியும் இதே மாதிரி தான் வந்து 3 மகள்களை விட்டாச்சு. 4வது மகளுக்கும் தப்பு பண்ணியிருக்காரு, அது என் மேலே சத்தியம் பண்ணியிருக்காரு, ஆகையால் இது தப்புன்னு சொல்லிவிட்டு 4வது அந்த பெண்ணை அந்த மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களாம். அதனால் அவருக்கு கரடி சித்தர்னு ஒரு பேரும் இருக்குது. ஸோ இதனால் இத்தனை அருமைகளும் பெருமைகளும் இருக்கிற காலங்கி சித்த பெருமானை நம்ம எல்லாரும் வணங்குவோம். சித்தர்களை பற்றி எதுக்கு நம்ம அடிக்கடி பேசுகிறோம் நினைங்கன்னா, சித்தர்கள் வந்து எப்படின்னா அந்த அன்பு மார்க்கம்ன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் உணர்ந்தவர்கள், மெஞ்ஞானத்தை உணர்ந்தவர்கள், அஷ்டமா சித்திகள் பெற்றவர்கள். ஈவன் அவங்க காலங்கி சித்த பெருமான் சீனாவுக்கு போனதே வந்து ககன மார்க்கம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விமானம் இல்லாமல் பறந்து போகிறது. அந்த மாதிரி அவங்க பல விதமான சித்துக்கள் அவங்க தெரிஞ்சு வச்சவங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், ஆனால் எல்லாம் அந்த அம்மையப்பனேன்னு உணர்ந்திருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து
அந்த பராசக்தியும் அந்த அந்த அப்பனையும் வணங்கி தான் வாழ்வாங்க, அடக்கமாக வாழ்வாங்க. இந்த எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உணர்ந்தது. உலகத்துக்கே மிக சிறந்த சித்த மருத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து சித்த மருத்துவத்தோட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம குடிக்கிற சிம்பிளான ஒரு கபசுரண குடிநீர் ஆகட்டும், நிலவேம்பு குடிநீராகட்டும், இதெல்லாம் அவர்களாக நமக்கு கொடுத்த கொடை. ஏன்னா உடல் இருந்தால் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ஆன்மீக வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்னு உணர்த்துறவங்க. அப்படிப்பட்ட சித்த பெருமார்கள் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்மளும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமியிலேருந்து வந்தவங்கன்ற நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆகையால் சித்த பெருமார்களை வந்து மனசார நினச்சோம்னா கண்டிப்பாக அவர்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்கும். இதில் வந்து சித்தர்களுடைய காப்பும் வந்து இருக்குது. அதை நம்ம ஒரு பதிவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பதிவை நான் கீழே கொடுக்க சொல்கிறேன். மற்றபடி காலங்கி சித்த பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடையும், திருமல பெருமான் ஆசீர்வாதத்துலேயும், அந்த குருக்களோட ஆசீர்வாதத்துலேயும், திரு அருளோட ஆசீர்வாதத்துலேயும் நம்ம நல்லா இருப்போம், சுற்றியும் நல்லா இருப்போம். Saha TV is exclusively for human upliftment. Please subscribe now and press bell icon so that you will never miss an update. Thank you.